Imagine a machine that actually creates its own fuel while it's running. ஓடும்போதே தனக்கான எரிபொருளை தானே உருவாக்கிக் கொள்ளும் ஒரு இயந்திரம். கேக்கறதுக்கே ஒரு sci-fi மூவி கான்செப்ட் மாதிரி இருக்குல்ல. ஆமா, ஆனா இது ஃபிக்ஷன் இல்ல, நிஜம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் பிரேக் த்ரூ. இது நம்ம இந்தியாவின் எனர்ஜி லேண்ட்ஸ்கேப்பையே தலைகீழா மாத்த போகுது. கண்டிப்பா. இத பத்தி நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல விரிவா பேச போறோம். வெல்கம் டு தி டீப் டைவ். இன்னைக்கு நம்ம அலச போறது 8th ஏப்ரல் 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த டிஸ்கஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. நேரடியா கண்டென்ட்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் மற்றும் உடனுக்குடனான அப்டேட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கப்பட்டுள்ள நமது டெலிகிராம் சேனலை கட்டாயம் ஃபாலோ செய்யுங்க. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். முதல்ல நாம டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் க்ளோதிங் மார்க்கெட் பத்தி பார்க்கலாம். ஆமா, நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் சர்வே 2024ஓட டேட்டாவை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2010ல் 4.89 லேக் crore இருந்த இந்த மார்க்கெட் இப்போ 2024ல் 14.95 லேக் crore உயர்ந்திருக்கு. வாவ், அது ஒரு பெரிய ஜம்ப். பின்ன இல்லையா, இதோட CAGR 8.3% அப்படிங்கிறது சாதாரண growth கிடையாது. அப்சல்யூட்லி. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முக்கியமான மெட்ரிக்கையும் ஆஸ்பிரன்ஸ் கவனிக்கணும். அதாவது per capita demand. ஓ, தனிநபர் தேவை, கரெக்டா? கரெக்ட். இது 2010ல் 2119 ரூபாயிலிருந்து 2024ல் 6066 ரூபாயாக உயர்ந்திருக்கு. இதோட CAGR 7.8%. இத யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங், அதாவது மோடி அமைச்சர், அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காரு. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குல்ல? ஆமா, தமிழ்நாடு தான் இப்போ முதன்மை ஏற்றுமதியாளராக உருவெடுத்திருக்கு. அவங்களோட எக்ஸ்போர்ட் வேல்யூ மட்டும் 7997.17 பில்லியன். கடந்த 4 வருஷத்துல இது ஒரு 29% 4-year growth. சூப்பர். சரி, பொருளாதாரம்னாலே மேனுஃபேக்சரிங் மட்டும் கிடையாது, சர்வீசஸ் செக்டாரும் இருக்கு. இப்போ மோஸ்பின் கீழ் NSO ஒரு புது சர்வே லான்ச் பண்ணிருக்காங்களே, ASSI FY 2024-25. ஆமா, ஆனுவல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸ். எனக்கு இங்கே ஒரு டவுட். நம்ம ஏற்கனவே ASI பத்தி படிச்சிருக்கோமே, இது அந்த ASIக்கு மாத்திரா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. ASI ஃபேக்டரிஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங்காக. ஆனா இந்த ASSI 1.21 லேக் GSTN என்டர்பிரைசஸை இலக்காக கொண்டது. ஓஹோ, அப்போ சர்வீசஸ்க்கு மட்டும் தனியா ஒரு சர்வே? கரெக்ட். ட்ரேட், IT, ஹெல்த் கேர் மாதிரியான நிறுவனங்களை இது ஃபோக்கஸ் பண்ணும். இதுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 மற்றும் ஜான் விஸ்வாஸ் ஆக்ட் 2023 சட்டங்களின் ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கணும். தெளிவா புரிஞ்சது. இப்போ அப்படியே கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷனல் லா பக்கம் போவோம். பல வருஷமா இருந்த ஆந்திர பிரதேஷ் தலைநகரம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. ஆமா, AP ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026 மூலமா ஆந்திர பிரதேசத்தின் சோல் கேபிட்டலாக அமராவதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஜூன் 2, 2024 அன்னைக்கு நோட்டிஃபை பண்ணாங்க, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இது முந்தைய APR ஆக்ட் 2014 செக்ஷன் 5 மொத்தமா ரத்து செய்கிறது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், CEC மீதான இம்பீச்மெண்ட் மோஷன் நிராகரிக்கப்பட்டது. ஆமா, லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா மற்றும் ராஜ்யசபா சேர்மன் CP ராதாகிருஷ்ணன் 2 பேருமே இதை நிராகரிச்சிருக்காங்க. ஒரு CEC-ய பதவி நீக்கம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல? கண்டிப்பா முடியாது. இனிஷியேஷனுக்கே உங்களுக்கு 100 LS ஆர் 50 RS MPஸோட சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருக்கு. ஆர்டிகல் 324(5) மற்றும் ஆர்டிகல் 124(4) படி இதை அணுகணும். ஓ, அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்க்கு என்ன ப்ரொசீஜரோ அதேதான். கரெக்ட். கூடவே CEC ஆக்ட் 2023 செக்ஷன் 11ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வெரி கிளியர். சரி, இப்போ நாம அந்த sci-fi கான்செப்டுக்கு வருவோம். ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தமிழ்நாடு கல்பாக்கம்ல உள்ள 500 MWE புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அதாவது PFBR, அதோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிகாலிட்டியை அடைஞ்சிருக்கு. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். யுரேனியம் 238 ஃபிசைல் ஃபியூலா மாற்றுவது. இது நிஜமாவே ஒரு இயந்திரம் தனக்கான எரிபொருளை தானே உருவாக்கிக் கொள்வது போல இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டான அனாலஜி. இதுல பயன்படுற எரிபொருளுக்கு பேரு மாக்ஸ். மாக்ஸ்னா யுரேனியம் புளூட்டோனியம் மிக்ஸ்ட் ஆக்சைடு. எக்ஸாக்ட்லி. உலக அளவுல பாத்தீங்கன்னா ரஷ்யாவிற்கு பிறகு கமர்ஷியல் FBR-ஐ இயக்கும் செகண்ட் கண்ட்ரி இந்தியா தான். வாவ், இட்ஸ் a proud moment. எனர்ஜில இன்னொரு ரெக்கார்ட் கூட இருக்கு. விண்ட் பவர்ல
FY26ல 6.05 ஜிகாவாட் ரெக்கார்ட் அளவு சேர்க்கப்பட்டுள்ளது. இது 46 YOY growth. ஆமா, இப்ப டோட்டல் கெப்பாசிட்டி 56 ஜிகாவாட் ஆகியிருக்கு. டாப் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா. இதுக்கு பின்னாடி காரணம் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். ISTS சார்ஜஸ் வேவர் டில் 2028. இந்த சலுகை தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஓ, டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் கிடையாது. தட் மேக் சென்ஸ். சரி, இப்போ எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் FY27 பார்க்கலாம். இங்க மார்கன் ஸ்டான்லி மற்றும் மூடிஸ் ரேட்டிங்ஸ் ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆமா, மார்கன் ஸ்டான்லி படி GDP 6.2% மற்றும் CPI 5.1%. ஆனா மூடிஸ் ரேட்டிங்ஸ் வந்து GDP 6.0% மற்றும் CPI 4.8% அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஆனா ஏன் இந்த டவுன்வர்ட் ரிவிஷன்? நம்ம டொமஸ்டிக் growth நல்லா தானே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் தான். ஓ, கச்சா எண்ணெய் பிரச்சனைனாலயா? கரெக்ட். இந்தியா 55% க்ரூட் மற்றும் 90% LPG-ய அந்த பகுதியிலிருந்து தான் இம்போர்ட் செய்யுது. போர் சூழல் வரும்போது விலை ஏறும், அது நம்ம GDP-ய பாதிக்கும். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இப்போ RBI ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ்ல என்ன அப்டேட்ஸ் இருக்கு? FY 2026-27க்கான FPI லிமிட்ஸ் மாற்றப்படவில்லை, அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அந்த பெர்சன்டேஜஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. G6 6%, SGS 2%, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் 15% மற்றும் CDS கேப் 5%. சூப்பர். பேங்கிங் செக்டார்ல இன்னொரு நியூஸ். ஷிர்பூர் மர்ச்சன்ட்ஸ் கோஆப்டிவ் பேங்க் லிமிடெட் MH உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு on April 6, 2026. ஆமா, இது செக்ஷன் 22 ரீட் வித் செக்ஷன் 56 of the BR Act 1949 படி ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ டெபாசிட் பண்ணவங்க பணம்? அதுக்கு தான் DICGC Act 1961 இருக்கு. ₹5 lakh வர காப்பீடு இருக்கு. இன்ஃபேக்ட் 48.95 crore ஏற்கனவே வழங்கப்பட்டுடுச்சு. ஓ, தட்ஸ் குட் நியூஸ். சரி, ஃபின்டெக் இன்டகிரேஷன்ஸ் பக்கம் வருவோம். பேங்க் ஆஃப் பரோடாவோட பாப் சம்பாத் வந்து இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் AI மல்டிலிங்குவல் பிளாட்ஃபார்ம். ஆமா, 22 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி சம்பான் பென்ஷன் பிளாட்ஃபார்ம் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். DOT மற்றும் CGJA-வோட இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ கோவா மற்றும் கொச்சின் போர்ட் அத்தாரிட்டி கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது மூலமா எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க? ₹72,000 கோடி ட்ரிகர்ஸ் டிஸ்போஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய எஃபிஷியன்சி லீப். இன்னொரு அப்டேட், பஜாஜ் ஆயில்ஸ்க்கு செபி அனுமதி கிடைச்சிருக்கு ஃபார் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஃபார் HNWIs மற்றும் UHNWIs. நைஸ். இப்போ ஆர்ம்ட் ஃபோர்சஸ் மாடர்னைசேஷன் பத்தி பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி வந்து UAS அண்ட் லாய்டரிங் மினிஷன்ஸ் ரோட் மேப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 50 பேஜ் டாக்குமெண்ட், 30 டைப்ஸ், 5 டார்கெட் செக்மெண்ட்ஸ். ஆமா, மாடர்ன் வார்ஃபேர்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கோஸ்ட் கார்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸ், அதாவது FPV-4 மற்றும் FPV-7 MDL மும்பைல ரெடியாகிட்டு இருக்கு. இதுல AI ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு படிச்சேன். நிஜமா? ஆமா, அது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அண்ட் AFMS எக்ஸ்பான்ஷன்ல பேஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி கேண்ட்ல 998 பெட்ஸ் மற்றும் 100 கிரைசிஸ் பெட்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. பெர்ஃபெக்ட். சயின்ஸ் அண்ட் குளோபல் மூவ்யூஸ்ல என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ்? நித்தி ஆயோக் மற்றும் AIM மூலமா தெலுங்கானால 379 ATL சப்போர்ட் பண்ணப்படுது. அப்புறம் CSJMU கான்பூர்ல இந்தியா ரஷ்யா UAV லேப் செட் பண்ணிருக்காங்க. அண்ட் மிஷன் கர்மயோகி கீழே சதனா சப்தாஹ் லான்ச் பண்ணிருக்காங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. குளோபல் லெவல்ல இந்தியா ரஷ்யா IRGC TEC மீட்டிங் நடந்தது. டெனிஸ் மாண்டரோவ் மற்றும் டாக்டர் S ஜெய்சங்கர் கலந்துகிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா சவுத் கொரியா ஷிப் பில்டிங் MOU. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல 19 MPஸ்க்கு ராஜ்யசபா ஓத் நடந்துச்சு. அப்போ கிரண் ரிஜிஜு நாரி சக்தி வந்தன் பத்தி வலியுறுத்தினார். ஆமா, பெண்களுக்கு 33% கோட்டா வழங்கும் சட்டம் அது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ்க்கு நரேந்திர பூஷன் வந்திருக்காரு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பிராண்ட் அம்பாசிடராக ரன்வீர் சிங் அண்ட் TCS வேர்ல்ட் 10K பெங்களூருக்கு பிளாங்கா விலாசிக் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. வெரி இன்ஃபர்மேட்டிவ். குளோபல் அப்சர்வன்சஸ்ல கோரக்புரை சேர்ந்த திவ்யா சிங் அப்படிங்கிற 28 வயசு பெண் சைக்கிள்ல மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சென்ற முதல் இந்திய பெண் ஆனாங்க. இட்ஸ் an inspiring feat. அதே April 7ல இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த 1994 ஜெனோசைட் அகெயின்ஸ்ட் த Tutsi இன் ருவாண்டா அனுசரிக்கப்படுது. April 7 இன்னொரு ஸ்பெஷல் டேவே, வேர்ல்ட் ஹெல்த் டே 2026. இதோட தீம் டுகெதர் ஃபார் ஹெல்த், ஸ்டாண்ட் வித் சயின்ஸ். கரெக்ட். தீம்ஸ் எப்பவுமே எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம டீப் டைவோட மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட், நாலேஜ் ரீடென்ஷன் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். நான் 5 கேள்விகள் கேட்பேன். எக்ஸ்பர்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பதில் சொல்லுவாங்க. நீங்களும் சேர்ந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. முதல் கேள்வி,
ஷிர்பூர் பேங்க் ரத்து எந்த சட்டத்தின் கீழ் மற்றும் டிஐசிஜிசி பே அவுட் எவ்வளோ? இதுல செக் 22 read with செக் 56 of the BR Act 1949. DICGC payout வந்து rupees 48.95 crore on Jan 31, 2026. பர்ஃபெக்ட். ரெண்டாவது, சிஇசி இம்பீச்மெண்ட் ரிஜெக்ஷனுக்கான ஆர்டிகல்ஸ் மற்றும் சட்டம் என்ன? ஆர்டிகல் 324(5), ஆர்டிகல் 124(4) மற்றும் சிஇசி ஆக்ட் 2023 செக்ஷன் 11. மூணாவது கேள்வி, மூடிஸின் FY27 கணிப்பு என்ன? அதுக்கான காரணம் என்ன? 6% ஜிடிபி, 4.8% சிபிஐ. இதற்கான காரணம் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். நாலாவது, ஆர்மி UASஇன் 5 செக்மெண்ட்ஸ் எவை? சர்வேலன்ஸ், லாய்டரிங் மியூனிஷன்ஸ், ஏர் டிஃபென்ஸ், ஸ்பெஷல் ரோல் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், FBI லிமிட்ஸின் பிரேக் டவுன் என்ன? ஜிசெக்ஸ் 6%, SGS 2%, பால்ப் பாண்ட்ஸ் 15% மற்றும் சிடிஎஸ் கேப் 5%. சூப்பர். எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஃபைனலா நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்க விரும்புறேன். இன்றைய உலகில் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கும் ஒரு மோதல் எப்படி மூடிஸின் இந்தியா ஜிடிபி கணிப்பை குறைத்து அதன் மூலம் ஆர்பிஐயும் வட்டி விகிதங்களை நேரடியாக தீர்மானிக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸின் உண்மையான சுவாரஸ்யம். வாவ், ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. இந்த அருமையான விளக்கங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறோம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டீப் டைவில் சந்திப்போம். பாய்.